வணக்கம் இனிய தமிழ் உறவுகளே. வணக்கம் இனிய தமிழ் உறவுகளே. நான் உங்களின் ஐடியல் மீடியா ஸ்ரீ. இனிய மாலை நேரத்தில் இந்த நாள் இனிய நாளாக இறை அருள் பெருகட்டும். வாழ்க வளமுடன். நாங்கள் நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம். நெதர்லாந்துல 2012 ஆண்டு போருக்கு பின்னால எங்கட மக்களை சொந்த காலில் நிற்க வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய அமைப்பு. இதை நாங்கள் கூட்டுறவு அமைப்பு ஊடாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வரோம். நெதர்லாந்துல இருக்கிற கூட்டுறவு அமைப்பு நாங்களே நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு அமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டுறவாகவே செயற்பட்டு கொண்டு வரோம். எங்கள்ட போட்ல 9 பேரும், அதை விட மாதம் 5 யூரோ கட்டுற 200க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களும் எங்கட நிறுவனத்தில் இருக்கிறோம். மெம்பர்ஷிப் உள்ளாக்கள் 250 பேருக்கு மேல இருக்கணும். உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல 9 நிர்வாகிகள் இருக்கணும். ஓகே, நன்றி. இது இங்க ஹாலண்ட் டென்மார்க்ல என்ன மாதிரி செயல்படுது? இங்க செயல்பாடுகள் என்ன? இந்த நாட்டுக்கான செயல்பாடுகள் என்ன செய்யறீங்க? நாங்கள் இங்க எங்களுடைய அங்கத்தவர்களிடம் மாதம் 5 யூரோ வாங்குறோம். அதை விட இவ்வாறான வேலை திட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே உள்ள குடும்பத்தை தலைமை தாங்கும் பெண்களுக்கான தொழில் முயற்சிக்கு வாழ்வாதார திட்டங்களை அங்க நாங்கள் செயல்படுகிறோம். போரால பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த பெண்களுக்கு உதவி செய்யற நோக்கத்தோட நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி. இப்ப அதால எப்ப எதுவும் அந்த வேலை திட்டங்கள் நீங்க செய்யறீங்க? நாங்க 2012 ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியில இருந்து இன்று வரையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வரோம். அதால இப்ப எவ்வளவு திட்டங்கள் செய்திருக்கீங்க? இதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஃபண்ட் கிடைக்குதுங்க? 5 ரூபாய் 200 பேருக்கு ஒரு மாசம் சேர்க்கிறது போதிய அளவுக்கு இல்லை. அதே நீங்க ஒரு உண்மண்ட நிர்வாகத்தையும் இங்க செயல்பாடுகளையும் செய்வதை தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காசு காணும். அதோட நீங்க அந்த செயல்பாடு செய்யறதுக்கு என்ன மாதிரி ஃபண்ட் எடுக்கிறீங்க? இவ்வளவு பெரிய இதில் செய்திருக்கோம். எங்களுடைய நிர்வாக அங்கத்தவர்கள் வாலண்டியர்ஸா தான் வேலை செய்யறோம். நாங்கள் எந்த விதமான ஒரு சென்ஸையும் இந்த திட்டங்கள்ல இருந்தோ இந்த நிதியில இருந்து பயன்படுத்துறையில நீங்க இங்க இந்த கோயில்ல இன்றைக்கு செய்யறீங்க. இதுக்கு ஒரு இந்த டென்ட்டுக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று தேவை. அது மாதிரி இங்க நிலக்கட்டை இதை செய்யறதுக்கு சில பேர் அந்த வார ஒரு அதுக்குரிய ஒரு செலவு அப்படி இல்லை. அப்படி ஒன்று நாங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக 2012 இருந்து அது கடைப்பிடிச்சு கொண்டு வரோம். ஜீ வாங்குறாலும் நாங்கள் இங்க ரோஸ்லாம் வாங்குவோம். என்ன வேலை திட்டங்கள் செய்திருக்காங்க? நாங்கள் 2012 ஆண்டுல இருந்து வடக்கு கிழக்கு மலையகம் ஆகிய மக்கள் பகுதிகளில் உள்ள குடும்பத்துக்கு தலைமை தாங்கும் பெண்களை ஒன்றாக இணைத்து அவைகளுக்கு அந்த சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து அந்த சேமிப்பு பழக்கத்தின் ஊடாக அவைகள் சுயதொழில் முயற்சியில ஈடுபட வச்சு அவைகள் அந்த சுயதொழில் முயற்சியிலே ஒரு பழக்கத்தையும் சேமிப்பிலே ஒரு பற்றும் கொண்டு வர நேரத்தில் நாங்களும் வில்லஹான்சன் சேமிப்புன்றீங்க. அதுக்கு ஒரு வருமானம் இருந்தால் அதன் மூலம் ஒரு சேமிப்பை நீங்க அதுக்கு உருவாக்கையிலும் அதுக்குரிய இதில் வேலை திட்டங்கள் இருக்கு. இப்ப என்னென்னால் அவைகள் உண்மையில வறுமைக்கு போட்டுக்குட்பட்ட ஆட்கள் தான். ஆனால் நாங்கள் அவைகள்கிட்ட சொல்றோம், அவைகள் எங்கள்கிட்ட தங்கி இருக்காம உங்களால ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சேமிக்க முடிஞ்சாலும் நீங்கள் மாதம் 30 ரூபாய் சேமியுங்க சொல்லி அந்த மாதிரியாக அவைகளே தீர்மானிச்சு சேமிக்கிற நிதிக்கு எதிராக நாங்கள் 6 தொடக்கம் 9வது மாதம் வரையும் அவை இந்த செயல்பாடுகளை பார்த்து அவைக்கான தொழில் முயற்சிக்குரிய அசஸ்மெண்ட்ஸை செய்து நாங்களும் வில்லஹான்சன் நிறுவனமாக இணைந்து இந்த வேலை திட்டங்களை அவைகளுக்கு செய்து கொண்டு வரோம். அமைப்புன்றீங்க, அது என்ன மாதிரி அமைப்பு? அதை பற்றி அந்த அமைப்பை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்த அது சர்வதேச ரீதியாக வறிய நாடுகள்ல வறிய மக்களின் வாழ்வாதார திட்டத்துக்கு உதவி செய்யற ஒரு அமைப்பு, டச் அமைப்பு. இந்த அமைப்போட நாங்கள் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு காரணம், நாங்கள் 1 யூரோ தேடுவமாக இருந்தால் அவையில் 1 யூரோ போட்டு அந்த திட்டத்தை செய்வினோம். இந்த வகையில தான் நாங்கள் 2014 இருந்து இன்று வரையும் பெரிய திட்டங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் 10,000 யூரோ இவ்வாறு ஃபண்ட்ரைஸ் பண்ணுவோமா இருந்தா அவையில் 10,000 யூரோ போட்டு அந்த நிதியை 10,000 20,000
அது வந்து அது இந்த அளவு பீரியட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த 20,000 ரூபாய் சேமிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் வந்து எப்பயும் ஒரு வருஷத்தை டார்கெட் பண்ணுவோம். காரணம் என்ன, எங்களுடைய அங்கத்தவர்கிட்ட இருந்து வர நிதியையும் மற்றது இப்படியான ஃபண்ட் ரைசிங், மற்றது டின்னர், மற்றது வந்து இந்த மாதிரி கலை விழாக்கள் ஊடாக வர நிதியை டார்கெட் பண்ணி சொல்றீங்க. டின்னர்ண்டா சோஷியல் டச்சுக்காரருக்கு வந்து எங்க ஸ்ரீலங்கா உணவுகள் விருப்பம் தானே, அப்ப நாங்கள் ஒரு பெனிஃபிட் டின்னர் என்று சொல்லி அவைகளுக்கு ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செய்து அது ஒரு பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும். இரவு உணவு இந்த வகையில தான் நாங்கள் இந்த ஆண்டு ஒரு கூட்டுறவாளர் கலை மாலை என்ற ஒரு நிகழ்ச்சியை அந்த சீத்தமிழ் சிங்கர் மாதுளானியையும் இணைச்சு இந்த இடத்துல ஸ்டெயின் என்ற இடத்துல செப்டம்பர் 5ஆம் தேதி செய்கிறோம். இதுவும் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எங்களோட சேர்ந்து கலந்து எங்களோட ஃபண்ட் ரைசிங்குக்கான உதவியை செய்கிறதோட இந்த கலை விழாவையும் கலந்து சிறப்பிக்க வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு இது வந்து செய்தீங்க, எத்தனை ஆண்டு செய்தீங்க? இந்த நீர் அமைப்பு பாய்ச்சலாம் அதே பற்றி செய்திருக்கீங்க, அதை பற்றி விளங்கப்படுத்த. இந்த திட்டம் வந்து நாங்கள் 2021 ஆரம்பிச்ச நாங்கள். இது ஒரு பெரிய திட்டம் என்றபடியால எங்களுக்கு அது 2023ஆம் ஆண்டு வரையும் ஃபண்ட் ரைசிங்குக்கும் பிளானிங்குக்கும் அதை வந்து திட்டமிட்டு செயல்படுத்துறதுக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் எடுத்தது. ஆரம்பிக்கிறதுக்கே 3 வருஷ காலம் எடுக்கலாம் இல்ல, ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு. ஆமா, ஏன்னா அங்க வந்து பல அப்ரூவல்ஸ் எடுக்க வேண்டி இருந்தது, பல நிறுவனங்களையும் திணைக்களங்களையும் இணைக்க வேண்டி இருந்தது, மற்றது நிதி சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற இதை கண்காணிக்க வேண்டி இருந்தது. அப்படியான பரப்பளவு உள்ள காணி கிளிநொச்சியில் இருக்கின்றீங்க, எத்தனை பரப்புள்ள அளவுள்ள காணி அளவுகள் தெரியுமா? இந்த காணியின் பரப்பளவு 180 ஏக்கர் பரப்பளவுல இருக்குது. இது வந்து அக்கராயன் குளத்துல அக்கராயன் மன்னன் கட்டின அந்த குளத்தில இருந்து வர்ற நீரை அவே வந்து மீட்டு நிலத்துக்கு நீர்ப்பாசனம் செய்யறதுக்காக ஒரு நீர்ப்பாசன திட்டம் இல்ல முதல்ல இருந்தது, ஏற்கனவே அது இருந்தது. அதுல வந்து ஒரு டீசல் பம்பை போட்டு அந்த டீசல் பம்ப் மூலமா மேல மேல மீட்டு இதுக்கு பயிர் செய்து கொடுத்து கொண்டு இருந்த தண்ணி நீர்ப்பாசனம் செய்து கொண்டு இருந்தவர் 189 குடும்பம் அதுல பயனளித்து கொண்டு இருந்தது. ஆனா அப்புறம் கடைசி நேரத்தில் யுத்தம் நடந்ததுக்கு பிறகு அவை அந்த நீர்ப்பாசன திணைக்களம் அந்த தாங்கள் ஆரம்பித்து அவைகள் அதை தாங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்த பிறகு 80 ஒரு தண்ணிக்கு 80 ரூபாய் வாங்கிச்சணும். பிறகு 800 ஆக்கிச்சினோம், பிறகு 2500 ஆக்கிச்சினோம். பிறகு கடைசி நேரத்துல ஒரு தண்ணிக்கு 2500 ஒரு நாளை ஒருக்கா அடிக்கிறது ஒரு பெரிய கிளாஸ். அது பிறகு ஒரு மாசத்துல 4 தண்ணி 10,000 ரூபாய் வைக்கிறது. அப்ப அதனால 189 குடும்பம் அந்த இதை விட்டுட்டு கூலி வேலைக்கு போக தொடங்கிட்டு. அப்ப அந்த திட்டத்தை தான் எங்களுக்கு வந்த அப்புறம் நாங்கள் அதை எடுத்து இந்த விருதகான்சன் அமைப்போட சேர்ந்து இவ்வளவு தொகை 1,56,000 இதெல்லாம் செய்து முடிச்சிருக்கிறோம். முடிச்சு இப்ப அந்த 189 குடும்பம் திரும்ப அதே இடத்துல செய்ய தொடங்கி திரும்ப என்ன 200 குடும்பத்துக்கிட்ட இப்ப பயனளிக்க போகுது, மேல செய்து கொண்டு இருக்கணும். அதனால முதல் 2,500 ரூபாய் அப்படிதான் ஒரு தண்ணிய ஒரு நாளைக்கு கட்டுறவ. இப்ப அதிண்ட பயன் அந்த கட்டுற தண்ணியின் பெருமதியும் வந்து மிக குறைவா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த நிதியை அவர்கள் அந்த விவசாய அமைப்பினூடாக அதை நிதியாக திரட்டி தங்களோட விவசாய நடவடிக்கையில பெருக்கிறதுக்கான செயற்பாடுகளையும் ஈடுபட்டிருக்கிறார். இதுல வந்து அந்த விவசாய திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளும் இதை நாங்கள் செயல்படுத்துறதுக்கு உதவியா இருந்தவை. காரணம் என்னென்றா, இலங்கையிலேயே முதலாக உருவாக்கப்பட்ட திட்டமும் வடமாகாணத்தில வெற்றிகரமாக செயல்படுத்திய திட்டமும் இதா இருக்கிறதால நாங்கள் ஆரம்பத்திலே 5 மாவட்டத்தில் இருக்க கூட்டுறவு சங்கங்களை அணுகி அங்க உள்ள மக்கள்
எங்களுடைய நிலைமை ஆராய்ந்து போனா யுத்தத்துக்கு பிறகு சரியான கஷ்டமான நிலைமையில இருந்தது. சங்கங்களே நடத்த முடியாத அளவுக்கு இருந்தது. அப்ப அவைகளுக்கு வந்து நாங்கள் முதல் உதவி செய்ய வேண்டி இருந்தது. அது அவைகளை நாங்கள் பயிற்சி கொடுத்து அவைகள் அதிகமானாக்கள் இறந்துட்டினோம், அதிகமானாக்கள் வெளிநாடு வந்துட்டினோம். அப்ப அங்க இருக்கிறார்களுக்கு அந்த விதமான உதவியும் கிடைக்க இல்லை. அந்த மாதிரியான இது அப்ப அவைகள் எங்களோட தொடர்பு கொண்டது பிறகு நாங்கள் அவைகளை முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக முதல் கூட்டுறவு சங்கங்கள் 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களை நாங்கள் உருவாக்கி அதை முடிச்சோம். அதை முடிச்சுட்டு தான் பிறகு அதைதான் இப்ப எங்களுக்கு அங்க இருந்து இவை ஒன்றிணைச்சு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கேள்வி உண்டு. இந்த அமைப்பு அந்த நீங்க உதவி செய்யற அமைப்பு அங்கேயும் செயல்படுதா இல்ல நீங்க உங்கள் மூலம் தான் அங்க செயல்படுதா? அமைப்பு நாங்கள் தான் அங்க செயல்படுகிறோம். அங்க வந்து எங்களுக்கு அந்த நாட்டில வந்து எங்களுடைய வடமாகாண சிக்கன கண்டன கூட்டுறவு சங்கத்தின் சம்மேளனம் மாவட்ட சமாசங்கள் வந்து எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கினோம் அந்தந்த கிராமத்தில். அதாவது அங்க மாகாண சபைக்கு ஊடாக நீங்க செய்யறீங்களா? இல்ல 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 அவைகளுக்கு கூட்டுறவு சங்கம் இப்ப என்னன்னா கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு விதிமுறை இருக்குது. அது வந்து அரசாங்கம் முதல்ல தலையிடாது. நாங்கள் கோப்பட்டு என்னதுக்காக நாங்க அதை தெரிவு செய்து நாங்கள் திணைக்களத்தோடையோ அரசாங்கத்தோடையோ வேலை செய்யல. நாங்கள் வந்து அந்த கிராம மட்டத்தில் இருக்கிற சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்களோடையும் அந்த சங்கங்களின் நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாகாணத்திலையும் தங்களுக்கு ஒரு சமாசம் என்று வச்சிருக்கிறோம். என்னென்னா தங்களோட தேவைகளை இவ்வாறான அமைப்புகளுக்கு சொல்லி தங்களுக்குரிய உதவிகளை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் அந்த அமைப்புகளோட தான் நேரடியாக எங்களுடைய வேலை திட்டங்களை அமைப்பு வளர்றதுக்கு உங்களுக்கு இனி என்ன மாதிரியான இதுகள் தேவை அதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொன்னீங்கன்னா? நாங்கள் வந்து என்னென்னு சொன்னா எங்களோட அமைப்பு வளர்றதுக்கு நாங்கள் இளையோரை எங்களோட இணைஞ்சு கொள்ள சொல்லி கேட்டுக்கொள்றோம். எங்களை பாருங்க இதுவரைக்கும் உலக பேர் தான் எங்க இளையோர். ஓஹோ அப்ப எங்க இளம் நாங்கள் ஒரு நிறுவனத்தை கட்டி எழுப்பி இருக்கிறோம். என்னன்னா தமிழ் ஒரு நிறுவனமாக இதை வந்து டச்சுக்காரரும் ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப இதை பொறுப்பெடுத்து இந்த ஒரு பெரிய பங்கை கொண்டு போறதுக்கு இளம் சமுதாயத்தை எங்களோட கேட்டுக்கொள்றோம். நாங்கள் அவைகளுக்கான அந்த இதுகளை விளங்கப்படுத்துறோம். இந்த கலை நிகழ்வுகள்ல அவைகளை நாங்கள் கௌரவப்படுத்துறோம். அப்படியாக தான் அவைய உள்வாங்குறோம். செய்யறது கூட அவைகளை உள்வாங்குறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்க பணம் செலவழித்து செய்யறீங்களா இல்ல நாங்கள் வந்து கூடுதலாக இப்ப இந்த டிக்கெட்டுகள் விற்கிறோம் ஒன்று வந்து அடுத்தது ஸ்பான்சர்ஸை நாங்கள் வந்து கேட்குறோம் இந்த நிகழ்வு செய்யறதுக்கு உதவி செய்யுங்கொண்டு. இதுல மற்றது வந்து உணவுச்சாலை அங்கே நடத்துவோம். அப்போ அதுல வார இதுகளை ஃபண்டை வச்சு இந்த நிகழ்ச்சிக்காக போற செலவுகளை விடுத்து மிகுதியை வந்து வில்டஹான்சன் நிறுவனத்தோட இணைஞ்சும் கோக்கன்ற நிறுவனத்தோட இணைஞ்சும் அதை நாங்கள் டபுள் ஆக்கி அந்த வேலை திட்டங்களை எங்களோட மக்களுக்கு செய்யறோம். பேட்டி தந்ததுக்கு நன்றி. உங்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு விரும்புகிறேன். நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. நீங்களும் எங்களை இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய விவரங்களை கேட்டுக்கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி.